வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோவில் ஆலு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு 3, அரிசி மாவு, பச்சை மிளகாய், லெமன், இஞ்சி, பூண்டு, சோள மாவு, உப்பு. ஒரு பவுலில் உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பொட்டேட்டோவை நல்லா ஃபைனாக நம்ம சீவி எடுப்போம். அந்த சீவி எடுத்ததெல்லாம் அந்த தண்ணியில் போட்டுடுங்க. இன்றைக்கி நம்ம 3 பொட்டேட்டோ வச்சு ஆலு பக்கோடா செய்ய போகிறோம். அதனால் 3 பொட்டேட்டோவையும் நல்லா இந்த மாதிரி சரவி எடுத்துக்கோங்க. அதை அந்த உப்பு தண்ணியில் ஒரு வாட்டி அதை நல்லா அலசி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாயை நல்லா கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. இடித்து வச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் நம்ம புழிஞ்சு ஆற வச்சிருக்கிற பொட்டேட்டோஸை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியே இல்லாதபடி பார்த்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம இடித்து வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ லெமன் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு எவ்வளோ புளிப்புத்தன்மை வேணுமோ அவ்வளோக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட பக்கோடா மிக்சர் இப்போது ரெடி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பக்கோடாவை கையில் எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க.
இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே அது நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடுங்க. நம்மளோட ஆலு பக்கோடா இப்போ ரெடி. இந்த ஈஸி ஸ்நாக் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.